வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் மிஸ்டர் ராஜா. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே நம்ம ராஜாவை பார்த்தா தான் அன்றைய நாள் எனக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக வருவேன். தலைவர் கூட விளையாடினா அனிதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி ஹாப்பியாக இருப்பேன். இவன் கூட ஜாலியாக விளையாடிட்டுருப்பேன். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, இப்போ ராஜா வந்து உயிரோடு இல்லை. இவன் எதிர் வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டு கண்ணாடி உடச்சிட்டான் அப்படின்ட்டு எதிர் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க. நெய்பர் நம்ம தப்பு தான், அவன் போய் அங்கே உடச்சிருக்கக்கூடாது. இருந்தாலும் 5 அறிவு ஜீவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். போய் உடச்சிடுச்சு, மிஸ்டேக்காக வேறு வாங்கி தரேன்னு கூட சொன்னோம். அவங்க ஒத்துக்கல. நாய் வளர்க்குறாளுங்க, அது வளர்க்குறாளுங்க, அப்படி இப்படின்னு ஓவராக பேசுனாங்க. இதனால் குழந்தைய இட்டுட்டு போயிட்டு நாங்கள் எங்கள் மாமா வீட்டில் விட்டோம். அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு கிட்டே இருக்குது. இவன் விளையாடும்போது பூனைங்களோட விளையாடும்போது எப்படியோ அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். இந்த இழப்புக்கு அப்புறம் என்னால் எந்த பெட்டும் வளர்க்குறத நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், எதனா பெட்டு வளங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக் ஆகட்டும், கேட் ஆகட்டும், அதுக்கு ஃபீட் பண்ணுங்கள். மனுஷங்களை படைச்சது இறைவன் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஜீவராசிங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் உணவளிங்கன்னு தான். நமக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், ஓகே. அவங்களுக்கு யார் பார்ப்பா சொல்லுங்கள் நீங்களே. நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு என்னவோ அவங்களுக்கு அந்த சாப்பாடை போடணும். இதுக்கெல்லாம்